ஹாய் எல்லை ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எல்லை கப்பிள்ஸ் லெக்சர். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெச்சோட பர்த்டேக்கு வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்லாம் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்லாம் வாங்கி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து பர்த்டேக்கு மறுநாள் தான் பண்ணேன். பிட்டாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன கிஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து வெளியில் கிளம்பிட்டோம், அதனால தான் அவசரமாக இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாண்டா, சவுண்டு கேட்காம. என் மனைவி எனக்கா வாங்கி கொடுத்த லைட் வாட்ச். எப்படி வேற கலர் வேற கலரு வேற கலராக வேணாம், ரெட் கலர் இருக்கட்டும். இப்போ தான் மணி எல்லாம் ஒரு ½ hour கழிச்சு இப்போ தான் செட் பண்ணோம். 11:34 ஆகுது. ஸோ அவங்கக்கிட்ட இல்லாத பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பெரிய கிஃப்ட் என்னால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. இன்னைக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்? சாப்பாடு பண்ணேன். அதாவது எப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கொண்டாடின பர்த்டேலயே இந்த பர்த்டேக்கு தான் நான் உனக்கு சமைச்சு சாப்பிட்டு கொடுக்கல, சமைச்சு பண்ணி கொடுத்தேன். ஆமா, ஏன்னா அப்பதான் சொன்னேன், இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன்டா நான் உனக்காகவும் பிறந்த நாளுக்குன்ட்டு அப்படின்னு. கிஃப்ட் எதுவும் எதிர்பார்க்கல, பிறந்த நாள் கொண்டாடுற மூடே கிடையாது இந்த வருஷம். ஏன்னா இந்த வீடு கட்டுறதுனால எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சு சரி அருள் என்னை அறியாமே எனக்கு தெரியாமே வாங்கியிருக்கா. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாட்ச் வந்து டம்மி பார்ப்போனா முன்னாடி உள்ள வாட்ச் இருந்தாலும் ரெட் கலர் எனக்கு இந்த வாட்ச் பிடிக்கும், நானும் கட்டிப்பேன். நல்லா தான் இருக்கு வாட்ச், சூப்பராக இருக்கு. நல்லா மண்டெல்லாம் பெருசா ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ நிறைய ஸ்மார்ட் வாட்ச் இருந்தாலுமே இந்த மாதிரி வாட்ச் கையில போட்டுக்கும் போது ஒரு சீனா இருக்கும். எங்கேயாவது வெளில போனால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாட்சும் ஒவ்வொரு ஸ்டைலா இருக்கும். நான் போடுற டிஷர்ட்டுக்கு இந்த வாட்ச் கரெக்டா இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸ் ஷர்ட்டுக்குலாம் போட்டானா நல்லா தெரியும். அந்த மாதிரி உள்ள வாட்ச். அது மாதிரி பெல்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பெல்ட் வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை தடவை நான் அருகிட்ட சொல்லிட்டேன், அருள் பெல்ட் வாங்கணும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பழைய பெல்ட் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த பெல்ட் வந்த பிறகு ஒரு பெல்ட் ஏதாவது ரெடி பண்ணுவோம்னு சொல்லி புது பெல்ட் 2 பெல்ட் வச்சு போனது அதை ரெடி பண்ணிட்டேன். மொத்தமாக இப்போ 3 பெல்ட் வச்சிருக்கேன். அது நீ வாங்கி கொடுத்தது பிறகுதான் அது மைண்டே வந்துச்சு. இப்போ தான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ பெல்ட் ரெடி பண்ணிச்சு. வாட்சுமே சூப்பராக இருக்கு. வந்தது என் மவன்ட்ட காமிக்கணும். காமிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான் புடிங்கிடுவேன். அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வைடா, அவனுக்கு கிஃப்ட் மாதிரி கையில மாட்டிருக்கேன். நீ கையில மாட்டாத, நீ கிஃப்ட் மாதிரி அவனுக்கு சேர்ற மாதிரி இங்க வரைக்கும் ஹோல்ஸ் இருக்கு. அதனால அவனுக்கு போட்டு விட்டேன். அவனுக்கு வாங்கணும் தான் வச்சிருக்கேன், ஒரு வாட்ச் வாங்குவோம். அந்த வாட்ச் ஒயிட் வாட்ச் வந்து உடஞ்சிருச்சு. உடைச்சிட்டேன், கீழே போட்டுருக்கலாம் சொல்லி கீழே போட்டு. ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் தான் உடைய மாட்டேங்குது, அதனால உடைக்காம வச்சிருக்காரு ஐயா. சார்ஜ் நீ தான் போடணும். ஆமா, இது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணு. இது வந்து இது வந்து ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கு. ஹெட்ஃபோன் பேக்கிங் மாதிரி. சரி, இன்னொரு கெஸ் கொடுக்குறேன். என்னவா இருக்கும்? ப்ளூடூத்தா? இன்னும் ஒரு சான்ஸ். ப்ளூடூத் இதை தவிர வேறு எதுவுமே வாய்ப்பே இல்லையா? அவ்வளோதான். அதுதான் அது அந்த பேக்கிங் மாதிரி தான் இருக்கு. என்னவா இருக்கும் தெரியலையே. நீ ஒன்றும் நானே ஓப்பன் பண்ணவா? இல்லை, நான் ஓப்பன் பண்ணுறேன். கொண்டா, எனக்கு தானே வாங்கினேன். ஓப்பன் பண்ணு, அமுக்காம. என்னது என்ன இன்னும் எத்தனைலாம் வாங்கியிருக்கேன்? நீ பாட்டு 28 பிறந்த நாள் 28 வாங்கி. அப்படிலாம் கிடையாது. இந்த ஆசை வேற உனக்கு இருக்கா? ஏன்னா இவ்வளோ பெருசா இருக்கு. இவ்வளோ பெருசு அழகா இருக்குடா. எங்க அழகா இருக்கு? பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எங்க ஆர்டர் போட்டது? ஆன்லைன்ல தான். நல்லா இருக்குடா. உனக்கு கிஃப்ட். இப்ப தரவா? கண்ணை மூடு. என்ன கிஃப்ட்? கண்ணத்தோட. ஏய், இது கிஃப்டா இல்லையா? மனசை தொட்டு பேசு. இது எனக்கு நீ தான் வாங்கி கொடுத்த. உனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தனா தெரியாம வாங்கி கொடுத்தனா? தெரியாம வாங்கி கொடுத்த. இது உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் தான் இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல உள்ள, ஒண்ணுமே கிடையாது தான். ஏய் லூசி, இது உனக்கு ஒரு கிஃப்ட் தான். சரிதான். என்னது? ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுற? நீ உள்ள ஒண்ணும் வைக்கலடா மாக்கா. அப்புறம் என்னல? ஏய், இது உனக்கு பர்த்டே. பர்ஸ் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் மேல தூக்கி காட்டுற வீடியோக்கு. என் வைஃப் எனக்கா ஒரு பர்ஸ் வாங்குனாங்க. இந்த பர்ஸ் நல்லா இருக்கும். ஏடிஎம் 5-6 ஏடிஎம் வச்சிருக்கேன்.
எல்லா ஏடிஎம் கார்டு, கார்டு எல்லாமே இதுல இருக்கும். ஸோ பணத்தை தவிர. கார்டு எல்லாமே ஒரே இதாக வச்சிருக்கேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி இல்லை. சூப்பர் மார்க்கெட் என் மையம் விளாட்றதுக்கு ஒரு கார்டு வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாமே இதிலே வச்சுக்கிறது. ஃபோட்டோ எல்லாமே இருக்கு. சாமி ஃபோட்டோ பார்த்து ஏடிஎம் காண்டி தான் முக்கியமாக இந்த பர்ஸு எனக்கு வேணும். ஏன்னா அந்த பர்ஸில் வந்து அமுங்குச்சு, அதெல்லாம் இது எனக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சிம்பிளாக அப்படிங்கிற இப்படி தரலாம் மேலே வந்துடும். ஏடிஎம் கரெக்டாக இங்கிட்டு தரலாம் இங்கிட்டு வந்துடும், இங்கிட்டு தரலாம் இங்கிட்டு ஏடிஎம். ஏடிஎம் கட்ட முடியாது, நிறைய கண்ணு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லு, அதுதான் வீடியோ முடிச்சுக்கலாம். நினைச்சேன் ஏதோ ஒன்று வந்துச்சே. அது நான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். செயின் தான். நீ தான் செயின் இருக்குன்னு சொன்னேன். மேபி செயினாக இருக்கலாம். கவரிங் தான் இது. ஓகேவா, திங்கிற முட்டாயிடி என்னது சொல்லு. எதா இருந்தா என்ன, கவரிங் இருந்தாலும் சரி, தங்கம் தான் எல்லாம். ஏன் இத்த தண்டி ஏற்கனவே இப்படி எதுக்குலே லூசு. இது இதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட என்ன இருக்கும் கை செயின் இதுல அடகு வச்சுட்டீங்க. இதை நான் போட்டேன்னு வச்சுக்க, இது தர்சன். தொடர்ந்து அந்த சைடு வா இதை தர்சன். அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, பால் காய்ச்சி வச்சுக்கோ. பால் காசு இல்ல. பிறகு கூழ் காய்ச்சா. ஆமா, புல்கர். கரெக்டா நீ தான் மாட்டணும். கரெக்டா கவரிங் தான் இது வந்து. பாப்பா என்ன சொல்றது, இதே மாதிரி தான் தங்கத்துல இருக்கும். யாரு தங்கம் வாங்குறா? எல்லாம் கவரிங் தான் வாங்குறோம் எல்லாருமே. இது நல்லா இருக்குல்ல? நீ பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. இது ஒரு 2 நாள் போட்டேன்னா சரியா போயிடும். இது வந்து நான் பால் காய்ச்சி டைத்துல கையில போட்டுக்கிறதுக்கு நல்லா செயின் ஒன்றை இதே மாதிரி இருக்கு. பெரிய செயின் வச்சிருக்கேன். அது வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அது நல்லா இருக்கு. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிட்டா ஒரு நாளைக்கு ஒன்று வந்துச்சு. அதை வந்து ஒன்றா கொடுத்து தான் வீடியோ எடுத்தோம். இந்த பேட்டுமே என்னோட கிஃப்ட் தான். உடஞ்சிருச்சு, ரெடியாகி வந்துருச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம். 2 வாட்சை காட்டு தர்சா. வாட்ச் கட்ட அங்க பாருங்க. நான் வாங்கி கொடுத்த அன்னைக்கு கட்டினது. கட்டு வீடியோ கட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இதை கலட்டாம கட்டியிருக்கேன். வாட்சை நல்லா இருக்கா தர்சா? வாட்சை காட்டினானா? லைட் எரியுமே, லைட் சூப்பரா எரியுமே. லைட் அது பிச்சிட்டான். வாங்க ஒண்ணு. அதனால் இப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட் எப்படி இருந்துச்சுடா? சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், கிஃப்ட் முடிஞ்சிருச்சு. பிரோஜனமான கிஃப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் வந்து வீட்டில் சூப்பராக சமைச்சு, நான் சொன்னேனே யோகர் காலேஜ் அந்த இதான், அந்த கிஃப்ட் தான் உனக்கு. ஓகேவா, அடுத்த வருஷம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வருங்கிறத சொல்லிடுவோம். நாளைக்கு வந்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விலாக் தான் நிறைய பேர் கேட்டீங்க. கோயிலுக்கு எல்லாரும் சாமி கும்பிட வராங்க, அந்த ஒரு வீடியோ. கோயிலுக்கு நாளைக்கு எல்லாருமே வராங்க. சோழசேரி அப்பா அம்மா. சொல்லுங்க. எல்லாரும் வராங்க. நாங்க எல்லாம் வீடியோ போடுவோம். சொல்லு, வீடியோ போடுவோம். மொட்டை போட போறோம். ஃபேமிலி விலாக் போடுறோம். கண்டிப்பா வீடியோ பாருங்க. மொட்டை போட போறேன்னு சொல்லு. 1ஆம் தேதி 3ஆம் தேதி மொட்டை போட போறேன்னு சொல்லு. சொல்லுமா. ஆமா, உடஞ்சிருக்கு. போ. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பை.